பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவுகளை உங்களுக்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் சில நேரங்களில் சில முடிவுகளுக்காக காத்து கொண்டிருக்கலாம். உதாரணத்துக்கு, தேர்வு எழுதின பிள்ளைகள் அந்த எக்ஸாமில் வெற்றி பெற வேண்டும் என்கிற முடிவை காத்து கொண்டிருப்பார்கள். எந்த பிள்ளைகளும் தோல்வி அடைவேன் என்கிற முடிவை காத்து கொண்டிருக்க மாட்டார்கள். எல்லாரும் எப்படியாவது வெற்றி அடைவோம் என்கிற முடிவை காத்து கொண்டிருப்பார்கள். அதுபோல ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் சில நெருக்கமான சூழ்நிலைகள், சில கஷ்டமான நிலைமைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் நிச்சயமாக இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி எங்களை ஆஸ்வதிப்பார் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு நல்ல முடிவு எங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார், நீங்கள் எதிர்பார்த்த அந்த முடிவுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவானவைகள். வேத புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபுடைய வாழ்க்கையில் யோபு எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறார். சரீரம் முழுவதும் கொடிய பருக்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த யோபு எல்லாவற்றையும் இழந்து இருந்த பொழுதும் இந்த யோபுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நிச்சயமாக தேவன் மீண்டும் என்னை ஆஸ்வதிக்க போகிறார், இழந்து போன எல்லாவற்றையும் என் தேவன் எனக்கு திரும்ப தருவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அந்த யோபு பொறுமையாக காத்திருந்தார். அந்த யோபுவின் எதிர்பார்ப்பின்படி தேவன் இறுதியில் இழந்து போன எல்லாவற்றையும் யோபுக்கு 2 மடங்கு கொடுத்து அந்த யோபுவை ஆசீர்வதித்தார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் வேதனையோடு சோதனைகளோடு கூட இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நஷ்டமடைந்து போயிருக்கலாம். கடன் பாரத்தோடு கூட இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் எதிர்பார்த்த முடிவின்படி நிச்சயமாக யோபுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதமான ஆச்சரியமான முடிவுகளை கொடுத்து உங்களை வழி நடத்த போகிறார். ஆமேன். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. அந்த யோசேப்பு, அவனுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறார். தன் சகோதரர் எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உயர்த்துவதாக தரிசனத்தை கொடுக்கிறார். ஆனால் அவனுக்கு நடந்த காரியங்கள் எதிர்மாறாக நடந்தது. இந்த யோசேப்பு அவன் சகோதரர்களால் காயப்படுத்தப்படுகிறான், குழியில் தூக்கி போடப்படுகிறான். அந்த யோசேப்பை எகிப்துக்கு வித்து போடுகிறார்கள். அந்த யோசேப்பு அந்த எகிப்தில் இருக்கிறான். ஆனால் அந்த யோசேப்புக்கு அவன் எதிர்பார்த்த முடிவு என்ன தெரியுமா? நிச்சயமாக தேவன் என்னை உயர்த்த போகிறார், என்னுடைய சகோதரர் எல்லாரை காட்டிலும் என்னை உயர்த்த போகிறார் என்று சொல்லி அந்த யோசேப்பு பொறுமையாக காத்திருந்தார். ஒரு வேளை வந்தது. அந்த வேளை வந்த பொழுது அந்த யோசேப்பை ஆண்டவர் அந்த தேசத்துக்கே அதிபதியாக உயர்த்தினார். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாராலும் வெறுத்து தள்ளப்படலாம். ஒருவேளை கர்த்தர் உங்களை உயர்த்து வாக்கு பண்ணியிருக்கலாம். அந்த வாக்குகளுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அற்புதமா ஆச்சரியமா உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே நம்முடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் இன்றைக்கு பூர்த்தி செய்கிற தேவனாக இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சுவாலையில நிற்கும் போது அந்த ராஜா சொல்றான், இந்த பொற்சலையை வணங்குன்னு சொல்லுகிறான். ஆனால் அவர்கள் 3 பேர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். ஆமேன். அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவர் என்கிற எதிர்பார்ப்பு. ராஜா எரிகிற அக்கினி சூழல போடுறான். எரிகிற அக்கினி சூழல போட்ட பிற்பாடு கூட அவங்க எரிந்து போகலை, அவங்க முடி கருகி போகலை. ஆண்டவர் அவங்க எதிர்பார்ப்பை நிறைவேற்றினார். அந்த எரிகிற அக்கினி சோலைக்குள்ள இறங்கி வந்து அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு கூட உலாவினார். அவர்களை உயிரோடு காத்தார். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் இருக்கிற நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அதிசயமா ஆச்சரிய வழி நடத்துவார். எனவே நீங்க சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். கவலைப்படாமல் இருக்கிற இடத்துல
நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அவரை ஆராதனை செய்யுங்கள், அவரை பாடி துதித்து மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புதிய அற்புதத்தை இன்றைக்கு ஆண்டவர் தருவார். கர்த்தர் கொடுக்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இரக்கமுள்ள இயேசுவே, இந்த காலை வேளைக்காக இந்த இறை வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை நீர் பூர்த்தி செய்வீராக. ஆண்டவரே, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம். இந்த இறை வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு கொடுப்பாராக. கர்த்தர் நல்லவர். ஆமேன்.